ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கலாமா? இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஷுட் பி. ஓகேவா? ஷுட் பி அப்படின்னா தமிழில் என்ன மீனிங்னா இருக்க வேண்டும். இதை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுற இடத்துல, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற இடத்துல, ஆப்ளிகேஷன் கடமைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு அம்மா சொல்கிறேன். சப்ஜெக்ட், எனி சப்ஜெக்ட். ஓகேவா? எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஹீ, ஷீ, இட், தே, வி, யூ, ஐ, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ப்ளஸ் ஷுட் பி போடணும். அதுக்கப்புறம் ஏதாவது நவுன் இருக்கலாம், அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கலாம், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வேர்ப் வந்ததுன்னா அதோட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம இது பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா? அவன் மருத்துவராக இருக்க வேண்டும். வெரி குட். நீ நேர்மையாக இருக்க வேண்டும். வெரி குட். அது ஈஸியாக இருக்க வேண்டும். அவள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவள் அழகாக இருக்க வேண்டும். அவன் விளையாடிக் கொண்டு இருக்க வேண்டும். அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டும். அவள் தூங்கிக் கொண்டு இருக்க வேண்டும். நீ இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். அவன் மற்றவர்களிடம் பணிவாக இருக்க வேண்டும். ட்ரெயின் இப்போது இங்கே இருக்க வேண்டும். அவள் பள்ளியில் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். அவள் இப்போது படித்துக் கொண்டிருக்க வேண்டும். படம் நன்றாக இருக்க வேண்டும். அவன் வேலையில் இருக்க வேண்டும். அவன் கல்லூரியில் இருக்க வேண்டும். அவர்கள் மரியாதையுடன் நடக்க வேண்டும். அவர் ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும். நீங்கள் இப்போது வகுப்பில் இருக்க வேண்டும். மாணவர்கள் பொறுப்புடன் இருக்க வேண்டும். தேர்வுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். Thank you. Like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.